திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கோவில் திருவிழாவில் மேளதாளம் அடித்தவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை தொடர்பாக இரு குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், என்ன நடந்ததுங்க? கண்டிப்பாக ஷாம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை பகுதியில கடந்த 19 மற்றும் 20 ஆகிய தேதிகள் பொன்னியம் திருவிழா நடைபெற்றது. அப்போது அங்கு பார்த்தோம்னா மேலதாளம் அடித்த ஆட்களுக்கு பணம் தரவில்லை என்று அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் நடத்திய மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது சுரேஷ் அவர்கள் அவதூறாக பேசியும் அடித்ததாகவும் கூறப்பட்டதால இதனால் ஆத்திரம் அடைந்த சுரேஷ்குமாரின் குடும்பத்தினரை இது குறித்து கோபி குடும்பத்தினரிடம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால பார்த்தோம்னா கடந்த 22ஆம் தேதி இரவு கோபி குடும்பத்தினர் ஒன்றாக சேர்ந்து சுரேஷ்குமாருடைய குடும்பத்தை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில சுரேஷ்குமாரின் மனைவி கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க நகையும் காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தாக்குதல்கள் காரணமாக சுரேஷ் குடும்பத்தினர் 4 பேர் வேலூர் அடுக்கும்பறை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. இந்த நிலையில இரு குடும்பத்தினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக கோபி குடும்பத்தினர் மிரட்டல் விடுப்பதாகவும் அதே போல தங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேண்டும் எனவும் மேலும் காணாமல் போன 3 சவரன் தங்க நகையை மீட்டு தர வேண்டும் எனவும் சுரேஷ் குடும்பத்தினர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது விஷயம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நித்யானந்த்.